கத்துக்கணும் சார். எங்க சார் கத்துக்கணும்? எங்க கத்துக்கணும்னா அந்த பிசினஸ் பண்ணி வின் பண்றாங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட இருந்து கத்துக்கணும். சரி, நெக்ஸ்ட். இப்போ நம்மளுக்கு நம்ம பிசினஸ் மெட்டாஃபோர்ஸ் பண்றதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஏதாச்சும் வேணும்னு நினைக்கிறீங்களா? வேணாமா? நிஜமா சொல்றீங்க? ஏபிசிடி அதெல்லாம் தெரிஞ்சுக்க பேசிக் DAI தெரிஞ்சா போதுமா? USDT தெரிஞ்சா போதுமா? ஒரு டை ஈக்குவல் டு ஒரு USDT தெரிஞ்சா போதுமா? பிளாக் செயின் அப்படின்னு சொல்ல தெரிஞ்சா போதுமா? ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் என்ன நம்ம பிசினஸ் பேர் என்ன? மெட்டாஃபோர்ஸ் இது சொல்ல தெரிஞ்சா போதுமா? ஒரு USDT ஈக்குவல் டு 95 ரூபாய் மேக்ஸ். அது கூட மேக்ஸ் கூட டேபிள்ஸ் தான் தேவையில்லைங்க. கால்குலேட்டர் எடுத்து டக்குன்னு இன்டூ 95 இல்ல 93 போட்டுருமா? எஜுகேஷன் அவசியமா? தேவையில்லை. நெக்ஸ்ட், வொர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமா நம்மளுக்கு? வேண்டியதில்லை. இல்ல, கொஞ்சம் வேணும். வேணும். என்ன வேணும்னா, ஒரு இப்போ உங்க அப்ளைன் உங்க லீடர் வந்து உங்களை பிளான் காட்ட கூட்டு போறாருன்னு வச்சுப்போம். இப்போ ஒரு என்ன பிளான் காட்டுறாரு நீங்க அதை பார்த்து கத்துக்கணும். அதுதான் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். மற்றபடி உனக்கு 5 வருஷம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் 6 வருஷம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிலாம் ஒரு இது கிடையாது. ஒரு டேபிள் சார்ட் போட்டுலாம் அவங்க சொல்லலை இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. நெக்ஸ்ட், இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு பிசினஸ் நார்மலா ஒரு 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 டீ கடை வைக்கணும்னா எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் சார் ஆகலாம்? எவ்வளவுங்க? 2 to 5 lakhs வேணும் சார். 2 to 5 lakhs. 2 to 5 lakhs. இன்னும் கூட கொஞ்சம் நல்லா அப்படி உட்காந்து சாப்பிட்ற மாதிரி, சென்னையில சொல்லுவாங்க அப்படியே கடலை போடுற மாதிரி, அந்த மாதிரி ஒரு காஃபி ஷாப் வைக்கணும்னா எவ்வளவு ஆகும்னு நினைக்கிறீங்க? 10 லட்சம் அப்படி ஆகலாம். சரி, சோ நம்ம 10 லட்சமா போட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பிசினஸ்ல வர சொல்றோம்? இல்ல, கிடையாது. மினிமம் எவ்வளவு சொல்றோம்? 30,000 அப்படின்னு சொல்றோம், இல்ல 60,000 சொல்றோம். அப்படி ஒன்னும் முடியலன்னா கூட இப்ப 500 ரூபாய் போட்டா கூட பிசினஸ் ஆரம்பிக்கலாமா நம்ம சொல்றோம். சரிங்களா? சோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது ஒரு இங்க வந்து ஒரு 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 அது உங்களை வந்து பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு அது ஒரு இதுவா தடுக்க இல்லாத ஒரு விஷயமா தான் இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது. பர்சனல் ஸ்கில்ஸ். இப்போ இந்த பிசினஸ் பண்றதுக்கு உங்களுக்கு தனித்திறமை இருக்கணுமா? தேவையில்லை. செல்வா கிங்ஸ் மாதிரி பேசணுமா? பேசினாதான் பிசினஸ்ல வருவாங்கன்னா அப்ப எல்லாரும் செல்வா கிங்ஸ் டீம்ல தான் இருப்பாங்க. அவர் மாதிரி பேசுறதுன்னா அவர் தான் செல்வா கிங். உங்களை மாதிரி அன்பழகன் சார் மாதிரி பேசினா அன்பழகன் சார், அவ்வளவுதான். அவர் மாதிரி லைட்டா காப்பி அடிக்கலாம். ஐயோ இந்த வார்த்தை நல்லா இருக்குது, இந்த ஸ்லாங் நல்லா இருக்குது, அப்படி காப்பி அடிச்சிடலாம். அப்படின்னா ஹரி சார் இப்படி பேசினாருன்னு தான் சொல்லுவாங்களே தவிர்த்து அன்பழகன் சார் வந்து பேசினாருலாம் சொல்ல மாட்டாங்க. ஸோ பர்சனல் ஸ்கில்ஸ் அப்படின்றத நம்ம தான் அதை வளர்த்துக்கணும். பிசினஸ் அசோசியேஷன். எந்த ஒரு பிசினஸ் எடுத்தாலும் பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு அசோசியேஷன் ஒன்று இருக்கும். இப்ப ரியல் எஸ்டேட் ஒருத்தவங்க பண்றாங்கன்னா ரியல் எஸ்டேட்டுக்கு ஒரு அசோசியேஷன் இருக்குங்களா? இருக்கு. இந்த மல்லிகை கடை வச்சிருக்காங்க, அண்ணாச்சி கடை வச்சிருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு வணிகர் சங்கம் இருக்குங்களா? ஏன் அதெல்லாம் வச்சுக்கிறாங்க? ஏன் அவங்களுக்கு வேலையே இல்லையா? ஏன் அதை வைக்கிறாங்க? ஏன் சார் வைக்கிறாங்க? மேடம் பாசிட்டிவா பேசுங்க. கரெக்ட் தான். இப்போ ஒரு அசோசியேஷன் ஒன்று இருந்துச்சுன்னா தான் அவங்க என்ன சொல்லுவாங்க, எப்பா 1 கிலோ சக்கரை, ஒரு கிலோ சக்கரை வந்து எவ்வளோங்க? ஒரு கிலோ சக்கரை சார் சொல்றாரு பாருங்க, நீங்க யோசனை பண்றீங்க சார். வேணாம், நீங்க நாட்டு சக்கரை அந்த சக்கரைலாம் போயிடாதீங்க. நார்மலா சும்மா ஒரு கணக்குக்காக கேட்டேன். 1 கிலோ சக்கரை 48 ரூபாய், சரிங்களா அப்படின்னு வச்சுப்போம். இந்த அசோசியேஷன் என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா 1 கிலோ சக்கரை 48 ரூபாய் தான், இந்த ரேட்ல தான் நீங்க எல்லாருமே விற்கணும். சும்மா நீங்க கம்மியா வைக்கிறது, நீ ஏத்தி விற்கிறது, இந்த வேலைலாம் பண்ணக்கூடாது. பண்ண என்ன ஆயிடும்? பிசினஸ் பாழாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுக்கு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் வருது அப்படின்னும் போது அதெல்லாம் ஷேர் பண்றதுக்கு தான் ஒரு அசோசியேஷன். சரிங்களா? இப்ப நம்ம இந்த பணக்காரங்க ஏன் பணக்கார ஆகுறாங்க? அவங்க ரிச்சஸ்ட் பர்சனா சார் அசோசியேட் பண்ணிடுவாங்க. நீங்க அவுட், நீங்க ஆன்சர் பண்ண கூடாது. நீங்க நிறைய சொல்லிட்டே இருக்கீங்க ஃப்ரெண்ட்ல இருக்காங்க. பணக்காரலாம் மட்டும் ஏங்க பணக்கார ஆகுறாங்க? எதுங்க? பணக்காரங்க கூடயே இருக்காங்க சார். என்ன சூப்பர் மேடம். மேடம்க்கு நல்ல பாராட்டு கொடுங்க. என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா பணக்கார கூட தான் பழகுவான். ஏன் அப்படின்னா நம்ம நிறைய இந்த தேவையில்லாத இந்த பழமொழிலாம் சொல்லிக்கிறாங்க. பணக்காரனுக்கு தான் பணம் போய் சேரும். சேர்த்துமே நாளைக்கு நீ பணக்காரன் ஆகும்போது அவனுக்கு வரத்தா இல்லையா? இவன் பார் கார்ல போறவன் பைக் காரனை பார்த்தா அப்படிதான். ஏப்பா நீ கடைசி வரைக்கும் பைக்ல போறன்னு நினைக்கிறியா? கார்ல போறவன் பார்த்து சந்தோஷப்படு. இது ஆடி கார். ஆடி கார் சூப்பர் சார், சூப்பர் கலர், சூப்பர்.
அப்படின்னு சொல்லுங்களேன். அப்ப என்ன நடக்கும்? உங்க மைண்ட்ல நீங்க ஏத்தும் போது அந்த ஆடிக்காரர் அதே கலர் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவனை பார்த்து திட்டுறது, உள்ள உட்காந்தா ஏசியில் உட்காந்து ஆர்ன் அடிப்பானுங்க. நீ கடைசி வரைக்கும் அந்த ஹெல்மெட் கூட இல்லாம தான் வண்டி ஓட்டின்னு போவேன். புரியுதுங்களா? சோ இதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த அசோசியேஷன். இப்ப பெரிய பணக்காரன் ஆகும்போது அவங்களோட அசோசியேஷன் எல்லாம் பணக்காரன் ஒண்ணா இருப்பா. இவன் பிசினஸ் அவன் சொல்லுவான், அவன் பிசினஸ் இவன் சொல்லுவான். சரிடா மாப்பிளவா, நான் வந்து ஒரு 2 கோடி ரூபாய் போடுறேன், பண்ணுவோம் சேர்ந்து அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்மள யாராச்சும் அந்த மாதிரி ஒரு அசோசியேஷன்ல போய் சேர்த்துப்பாங்களா? சேர்க்க மாட்டாங்க. கடைசியில் அவன் நம்ம கூட வந்து ஒரு கட்டிங் சொல்ல அப்படின்ற நிலைமை போயிடும். அதனால பணக்காரன் கூட தான் இருப்பான். நம்ம வந்து பணக்கார ஆகணும்னா அந்த மாதிரி ஒரு அசோசியேஷன்ல இருக்கணும். ஸோ நம்மள அந்த மாதிரி ஒரு சேர்த்துக்கக்கூடிய ஒரு அசோசியேஷன் தான் இந்த மாதிரி ஒரு மீட்டிங்லாம். இங்க எவ்வளவு பேர் 12th ஸ்லாட் அடிச்சிருக்கீங்க. இப்போ இங்க வந்து ஒரு 4வது ஸ்லாட் இருக்கும்போது அந்த 12th ஸ்லாட் அடிச்சு ஒரு பேசும்போது அந்த 4வது ஸ்லாட்டும் நானும் 12th ஸ்லாட் அடிச்சிருவேன், நானும் அங்க வந்துருவேன், நானும் வின் பண்றேன் அப்படின்னு ஒரு எண்ணம் வருமா வராதுங்களா? அப்ப அந்த மாதிரி ஒரு அசோசியேஷன் நம்ம இருக்கணும். நீங்க எந்த அசோசியேஷன் கூட இருக்கிறீங்களோ நீங்க அந்த மாதிரி ஆயிடுவீங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீஸ். இன்னொரு நாலேஜ் என்னன்னா நம்மளோட ப்ராடக்ட் பத்தி கத்துக்கணும். என்னதுங்க? நம்மளோட மெட்டாஃபோர்ஸோட நம்மளது ப்ராஜெக்ட். மெட்டாஃபோர்ஸ்ன்றது ஒரு ப்ராடக்ட். அது நல்லா கத்துக்கணும். ஒன்றும் தெரியாம சார் இது உள்ள எப்படி சார் போனோம், அது ஏதோ ஒன்று போவாங்க, ஏதோ சொல்லுவாங்க சார், டி ஆப்பா டி ஓப்பா ஏதோ சொல்லுவாங்க சார். சார் டேப் சொல்றீங்களா? அதுதான். யார் இவர் பிசினஸ் சொல்ல போய்க்கிறாரு. ஒரு ப்ராடக்ட் பத்தி நம்மளுக்கு தெரியாம, இப்போ நீங்க ஒரு ப்ராடக்ட்டை கொண்டு போறீங்கன்னா அந்த ப்ராடக்ட் பத்தி நம்மளுக்கு தெரியணுமா தெரியக்கூடாதா? தெரியணும், கத்துக்கணும்ல. அப்ப ப்ராடக்ட்டோட நாலேஜ் எடுக்கணும். ப்ராடக்ட் நாலேஜ் உங்களுக்கு எங்க கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லேடோவே எல்லாமே சொல்லிட்டு வரோம். பாத்தீங்கன்னா லேடோ எல்லாமே சொல்ல மாட்டேன், அவருக்கு வந்து வேலை இருக்குதுல்ல, ப்ராடக்ட்டை கிரியேட் பண்ண வேலை இருக்குது, ப்ராடக்ட் லான்ச் பண்ணக்கூடிய வேலை இருக்குது. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளோட நைட்டு 8 மணிக்குங்க மெட்டி ஒலி தானா பிசினஸ் பிளான். சார் நேத்து அதே தான் சார் சொன்னாங்க, இன்னைக்கு அதே தான் சார் சொல்றாங்க. ஒரு நாளைக்கு வந்தா போதாதா சார்? ஏன் நீங்க ஒரு நாள் சாப்பிட்டா போதாதா? நேத்து சில டைம் கோபங்கள் வந்துரும், வேற ஒன்றும் இல்லை. நேத்து சாப்பிட்டோம், இன்னைக்கு சாப்பிட்டோம், நாளைக்கும் சாப்பிடுவேன். ஏன் சாப்பிடுறதுன்றது உடம்புக்கு ஏத்துக்குது. அது மாதிரிதான் இந்த பிசினஸோட பிளான் நம்மளோட எதுக்குள்ள போனோம்? மைண்டுக்குள்ள போனோம். ஆர்ட்டுக்குள்ள போகும்போது தான் நீங்க வந்து நம்ம உண்மையா பேசுவோம். சும்மா போட்டு விடுங்க சார் 12 ஸ்லாட், அப்புறம் வந்து உழம் பாருங்க. என்ன உழம்? பாவம், அவன் தான் ரோட்ல வந்து விடுவான். உண்மையா சொல்லி நம்ம பிளான் எடுக்கணும். ப்ராடக்ட் பத்தி ஆமா ஆட்ரஸ் பில் வரும், ஆனா எப்போ வரும், எப்படி, அது ரஜினி மாதிரி எப்போ வரும், எப்படி வரும், எங்க இருந்து வரும்லாம் தெரியாது, ஆனா வர நேரத்துல வரும். அதனால நீங்க அதை நம்பிலாம் இருக்காதீங்க. ஒர்க்கிங் பிளான், இது ஒர்க் பண்ணுங்க, இப்படிலாம் பண்ணா வரும் சார். 3வது ஸ்லாட் இதுல 3 மூட்டை இருக்குது, இதுல 6 மூட்டை இருக்குது, சொல்லுங்க, சொல்லி கொடுக்கணும். அப்ப சொல்லி கொடுக்கணும்னா நமக்கு என்ன வேணும்? ப்ராடக்ட் நாலேஜ் வேணும். சோ அருண் சார்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணாருன்னா அப்படி இருக்கும். ஐயோ நம்ம அப்படியே இந்த காதுல போய் இந்த காது அப்படியே வீடே அப்படியே அழுந்துரும். எப்பா மன விட்ட மாதிரி இருக்குது. சோ என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு நாலேஜ். இப்போ நீங்க சப்போஸ் வீட்ல வந்து இந்த டிவி வால்யூம் வந்து ஒரு 50ல வச்சுட்டு தெரியாம அப்படியே ஆஃப் பண்ணிட்டீங்க வச்சுங்களேன், டிவி போட்டு இந்தியா அப்படின்னு ஆரம்பிக்கும். ஐயோ சவுண்ட் கம்மி. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு ஃபைட் அப் சும்மா அப்படி சொங்கி மாதிரி உட்காந்து கூட எப்படி ஆயிடுவான்? அந்த மீட்டிங் முடிஞ்சோட பிரிஸ்கா செய்வோம்டா அப்படி ஆயிடுவாங்க. ஸோ இதுக்கெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் நாலேஜ் இருக்கணும். ப்ராடக்ட் நாலேஜ் இல்லைன்னா நம்ம என்னங்க பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாதுல்ல. அதான நம்மளோட ப்ராடக்ட், அந்த பிஸ்னஸ் பிளான் தானே வந்து நம்மளோட ஆர்ட். ஸோ ப்ராடக்ட் நாலேஜ். ரெண்டாவது சர்வீசஸ்ன்றது ப்ராடக்ட் நாலேஜ் இருந்தால் மட்டும் போதாது, நீங்க ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணிருக்கணும். 4 ஸ்லாட்டோ 5 ஸ்லாட்டோ 6 ஸ்லாட். ஏன்னா நம்ம என்ன தெரியுமா, சில பேர் நான் முந்தா நேத்து தான் சொல்றோம் சார், மினிமம் ஒரு 6 ஸ்லாட் எடுங்க சார். 6 ஸ்லாட் எடுத்துட்டு நம்ம 6 பேர் உள்ளுக்குள்ள கொண்டு வந்தோம்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு இன்கம் வரும் சார் அப்படின்லாம் சொல்லிட்டு பேருக்கு சரி நான் சேர்ந்துருவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் போய் ஒரு 6 பேரை கூட்டு வரேன். ஒரு 6 பேர் கூட்டு வராரு, நான் என்ன பலு தூக்குறதுக்காக கூப்பிடுறேன். 6 பேர் அவர் கூட்டு வந்துட்ட பிறகு நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். நான் சொன்னேன் வாங்க சார் வாங்க. நீங்க 6 பேர் கூட்டு வரேன்னு சொல்ற மாதிரி அந்த 6 பேரும் நான் 6 36 கூட்டு வரேன்னு சொன்னா நீங்க என்னைக்கு சார் பிசினஸ் ஆரம்பிக்கிறது?
ரைட்டுங்களா? அதே மாதிரி வந்து இப்போ நீங்க உங்க ஃப்ரெண்ட் கிட்ட போய் சொல்றீங்க, சொல்லி இது மாதிரி நான் இந்த மாதிரி பிசினஸ் இது மாதிரிலாம் சொல்லும் போது அவன் ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன கேட்பாங்க, நீ சேர்ந்துட்டியா கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? கண்டிப்பா கேட்பாங்க. நீ எத்தனை ஸ்லாட் போட்டுக்கிற? இவரு 4 ஸ்லாட் போட்டு அவன்கிட்ட போய் பேசுறது 6 ஸ்லாட் போட்டு வச்சு டக்குன்னு இப்படி வரும் அப்படி வரும். நீ எத்தனை ஸ்லாட் போட்டுக்கிற? நீ 6 ஸ்லாட் போறதுக்குள்ள நான் 6 ஸ்லாட் வந்துடுவேன். என்ன இது? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ப்ராடக்டை பயன்படுத்தணும் அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் நம்ம ஒருத்தர் 6 ஸ்லாட் பேசணும், நம்ம 6 ஸ்லாட்ல நம்ம இருக்கணும். ஸோ அப்போதான் நம்ம வந்து வெளியில நம்ம சொல்ல முடியும். இல்லை நம்ம பயந்துன்னு இருப்போம். நான் பாட்டுக்கு 6 ஸ்லாட் சொல்லிட்டேனே, எங்க ஓப்பன் பண்ணி காட்டுனா அது முட்டையா அது வந்து இதுவா அதுல காட்டாதே, என்ன பண்றது? அப்ளைன்றது போட்டோ அனுப்ப சொல்லலாமா? இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து இதை பாருங்க, நம்ம ஒரு சூப்பரான பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம், ட்ரெண்டிங்கான பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம், லேட்டஸ்டான பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஒன்றும் கள்ளக்கடத்தல் பிசினஸ் பண்ணல, ஒளிஞ்சு பண்றதுக்கு, மறைஞ்சு பண்றதுக்கு, பொய் சொல்லி பண்றதுக்கு. உண்மையை சொல்லி நேராடி நான் வந்தா வா, வரலையா அப்புறமா வருவேன் அப்படின்னு நினைச்சு விட்டுருங்க. நெக்ஸ்ட். ஓகே, ஸோ ப்ராடக்டை பயன்படுத்திட்டோம், ப்ராடக்ட் நாலேஜ் எடுத்துட்டோம். அடுத்தது நம்ம என்னங்க பண்ணோம்? நான் ஜாயின் பண்ணிட்டேன் சார், நான் வந்து ஸ்லாட்டம் போட்டேன் சார், பணம் வருமா? அப்படி சொல்லக்கூடாது, வரும்னு சொல்லணும். வரும். எப்படி வரும்? ரஜினி மாதிரி எப்போ வரும், ஏதா வரும், எப்படி வரும்னு தெரியாது. ஆனா அதுக்காக நம்ம உட்காந்துக்கிட்டோம், அப்படியே என்ன பண்ணோம்? ஒர்க் பண்ணணும். நெக்ஸ்ட், என்ன ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட் அடிப்பா என்ன ஒர்க் பண்ணணும்னா இந்த பிசினஸை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகணும். அந்த பிசினஸை கொண்டு போறதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும்? பிசினஸ் டூல்ஸ் வேணும். பிசினஸ் டூல்ஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, பிளான் காட்டுறதுக்கு, அது உங்களோட இது உங்க அப்ளைன் வந்து எப்படி சொல்றாரோ நீங்க அந்த பிளான் காட்டலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து பேப்பர் வச்சு பேனால வரைஞ்சி காட்டுவேன் சார்னா, உங்க அப்ளைன் என்ன சொல்றாரோ அதே நீங்க ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி அவங்க வீட்டுக்கு போயிட்டு சார் ஒரு பேப்பர் கொடுங்களேன், பாப்பா கிட்ட இருந்து பேனாவை பிடுங்கிறது. நீ ஒண்ணுமே எடுத்துட்டு வர மாட்டேன், வாயை மட்டும் எடுத்துட்டு வந்துருவியா வீட்டுல இருந்து? எல்லாம் நீங்க எடுத்துட்டு போகணும். ஒரு அழகான நோட்டு, அதுவும் வந்து கிறுக்கி, சில நோட்லாம் பார்க்கலாம் கிறுக்கி அப்படியே திருப்பவங்க எங்கேயாச்சும் ஒரு பேஜுக்கு தான். அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுங்க. பின்னாடி வந்து நிறைய அனுபவப்பட்டிருக்கிறாங்க, சிரிக்கிறாங்க. ஒரு அழகான ஒரு நோட்டு, அழகான ஒரு பெண், அங்க போய் உதறக்கூடாது பேனாவை. சார் நல்லா தான் காலையில் ஏறிச்சு போய் ஏதுல. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு நல்ல ஒரு இது. ரெண்டாவது, இன்னைக்கு பாத்தீங்களா, இன்னைக்கு நேற்றுலாம் வந்து நம்மளோட பவர் ஆஃப் அசோசியேஷன்ல இந்த நிர்மலா சீதாராமன் பேசினது, அதுக்கப்புறம் வந்து இந்தியாவில் வந்து ஆர்பிஐ ரிலீஸ் பண்ண காயின்ஸ், இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் வந்து இதெல்லாம் தான் நம்மளுக்கு டூல்ஸ். என்ன டூல்ஸ்? டக்குன்னு ஒன்று கேட்பான், டூல்ஸ்னா என்னங்க? இப்போ நீங்க வந்து நிராயுத பாணியா போகக்கூடாது. நிராயுத பாணி கரெக்டாக தான் சொன்னேன். நல்லா காணும், அது வேற மாதிரி அர்த்தமாயிடும். ஸோ நிராயுத பாணியா போகக்கூடாது, என்னைக்குமே ஒரு டூல்ஸோட போகணும். டக்குன்னு ஒருத்தன் தாக்கலாம், எடுறா அந்த AK-47 அப்படின்னு எடுக்கணும். ஒரு கேள்வி கேட்பான், சார் கிரிப்டோலாம் பேண்ட் இந்தியாவில் அப்படின்னுவான். நீங்க சொல்றது கரெக்ட் தாங்க. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறீங்க? ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் வந்து ஆல்ரெடி கிரிப்டோ கரன்சி இந்தியாவில் லீகல்னு சொல்லிட்டாங்கன்ட்டு. அப்படியா? நான் எங்க இருந்தப்ப மைபி கோமா இருந்திருப்பார் போல. அப்ப நீங்க என்ன பண்ணோம்? அந்த மொபைல் எடுத்து நயன்தாரா போட்டோ காட்டணுமா? நிர்மலா சீதாராமன் போட்டோ கூட காட்ட தேவையில்ல, அந்த அம்மா பேசினதை காமிச்சா போதும். சரிங்களா? சோ அந்த மாதிரி சில டூல்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம கரெக்டா இருக்கணும். அப்போ போய் சார் எனக்கு டக்குனு வாட்ஸ்அப்ல அனுப்புங்க சார், இவன்ட்ட காட்டலாம். நானே வந்துட்டுமா? சோ இதெல்லாம் டூல்ஸ் ரெடி. உங்களுக்கு தெரியலங்க, நீங்க ஃபீல்ட் ஒர்க்ல போறீங்க, உங்களை நோண்டிலாம் சில பேர் கேள்வி கேட்பாங்க, அவங்க சேரவே மாட்டாங்க கடைசியில. ஆனா நம்ம அவனை வச்சு பிராக்டிஸ் எடுத்துக்கணும். எப்படி? இப்ப நீங்க அந்த ஸ்டேடியத்துல போய் கிரிக்கெட் ஆடுறதுக்கு முன்னாடி வீட்டாண்ட இருக்கிற ரோட்ல இருக்கிற கிரிக்கெட்லாம் போய் ஆடுவீங்க. அதுல போட்டா பிச்சு ஒழுங்கா இருக்குமா? இருக்காது. பவுன்சர் ஆகும், இப்படி வரும் அப்படி வரும், இங்க அடிக்கும், இங்க முண்டெல்லாம் வாங்கிப்போம், மூஞ்செல்லாம் அடி வாங்கிப்போம். அதுக்கப்புறம் நம்ம போய் ஆடும்போது அது அழகா டப்புன்னு அடிப்போம். அந்த மாதிரி தான் ஒரு 5 பேர் நம்ம கூட இருப்பான். நீ என்னதான் சொன்னாலும் பிசினஸ் சேர மாட்டான். அவங்க தான் நம்மளுக்கு என்னது? பிளே கிரவுண்ட். வச்சு பிராக்டிஸ் பண்ணிக்கோ, வச்சு செய்ய அவனை. ஆனா அதுக்கு நீங்க ரெடியா, அவன் கேட்கிற கேள்விகள் ரெடியா வச்சுக்கணும். பிராக்டிஸ் ஆயிடுச்சா, அதுக்கப்புறம் ஃபீல்ட்ல போய் இறங்கி போகும்போது சைன் அப். ஓகேங்களா? சைன் அப்னு சொல்ற கை தட்டலாமே. ஆமா.
வந்து என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா 6 பேர் மட்டும் பிடிச்சி போட்டா என் லைஃபே செட்டில் ஆகிடும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. உங்களோட பிஸ்னஸ் பார்ட்னரை வந்து நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். அவனுக்கு நம்ம இன்டர்வியூ வைக்கிறோம், வேற ஒன்றும் கிடையாது. என் கூட வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு நீ தகுதியான ஆளா அப்படின்னு அவனுக்கு நம்ம இன்டர்வியூ வைக்கிறோம். அந்த இன்டர்வியூக்கு நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளே கொஸ்டின் கொடுத்துட்றோம், நம்மளே ஆன்சர் கொடுத்துட்றோம், மறுபடியும் அவங்களுக்கு பிட் அடிக்கிறதுக்கும் சொல்லி கொடுத்துட்றோம். அதுக்கப்புறமா நீ வரியா வரலையா, வரலன்னா போ அப்படின்னு விட்டு நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதான். சரிங்களா? ஸோ பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் ஐடென்டிஃபை பண்றோம். நம்ம கொடுக்குற இடத்துல இருக்கிறோம், அவங்க வாங்குற இடத்துல இருக்கிறாங்க. யார் கை இங்க மேல இருக்குது? கொடுக்குறவங்க கை. அப்ப நான் வேணாண்ட கையை தட்டி விட்டா யாருக்கு நஷ்டம்? அவங்களுக்கு நஷ்டம். கடவுள் ஒருத்தருக்கு கொடுக்க கூடாதுன்னு நினைச்சிட்டாருன்னா நம்ம செல்வா சாரே போய் பிளான் காமிச்சாலும் அவன் என்ன பண்ணுவான்? லேடோவா உங்க பக்கத்து வீட்டுல இருந்த மாதிரி லேடோவா பார்த்தாச்சு அப்படின்னு வாங்க. சரிங்களா? அதனால நினச்சிக்க வேண்டியதான். சரி, ஏதோ கடவுள் ஏதோ பார்த்து பண்ணுப்பா இந்த வீட்டுக்கு, அந்த வீட்டை பார்த்துட்டு பாவம் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துடணும். ஓகே.